மார்னிங்கே நல்லா பொசு பொசுன்னு பூரி, ஆனால் நார்மல் பூரி கிடையாது. இது மசாலா பூரி தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து குருமா தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் இதை நார்மலாக நம்ம எந்த ஒரு சைடிஷும் இல்லாமல் சாப்பிட்லாம். அதுக்கு வந்து கோதுமை மாவு, உப்பு, சீரகம், மிளகா வத்தலை இடித்து சேர்த்துக்கோங்க, கஸ்தூரி மேத்தி, தயிர், எண்ணெய். இதை மட்டும் கட்டியாக கொஞ்சம் பிணைஞ்சு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பிணைஞ்சிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி பிணையிறப்போ நல்லா பொசு பொசுன்னு வரும். நமக்கு சைடிஷ் இல்லாமல் சூப்பராக ஒரு ஈஸியாக காய்கறியே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பூரி மட்டும் செஞ்சு டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். இதுதான் இன்றைக்கி எங்கள் லஞ்ச் பாக்ஸ்லேயும் நான் வச்சு விட போகிறேன். இந்த மாதிரி நல்லா பொசு பொசுன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்களேன். டெய்லி ஒரு வெரைட்டி கொடுக்குறப்ப பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. என் பசங்க சாப்பிட்டுட்டு இதவே லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சு விட்டுட்டு அவங்களும் ரொம்பவே நல்லா இருக்குமான்னு ஒரு ரிவ்யூவும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஃப்ரூட்ஸுக்கு வந்து பப்பாயா கொடுத்து இன்றைக்கான டேவும் இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.